வெல்கம் டு தெய்வானை கிச்சன். சர்க்கரை நோயை குணமாக்கக்கூடிய கோவக்காயை அடிக்கடி உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. கோவக்காய் மிளகு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பத்து பல் பூண்டு, 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்க தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். வதங்கின வெங்காயத்தை ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விடலாம். கோவக்காய் வதங்க தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துக்கலாம். கோவக்காய் எண்ணெயிலே நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு கோவக்காயில் நல்லா கலந்து வர மாதிரி பரட்டி விடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. கோவக்காயும் வெங்காயமும் நல்லா கலந்து வர மாதிரி வதக்கி விடுங்க. 10 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு வதக்கி விடுங்க. சூப்பரான கோவக்காய் மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. வெயில் காலத்தில் தயிர் சாதத்தோடு இது போல் கோவக்காய் மிளகு வறுவல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா மிகவும் சுவையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.